அன்பு சகோதரமே, தேவனுடைய பரிசுத்த ஆலயமே, இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஆனந்தம் பொங்கும் வாழ்த்துக்கள். தேவனால் காக்கப்பட்டு போஷிக்கப்படுகின்ற அன்பு ஜனமே, நமது சரீரமானது நாம் தேவனாலே பெற்றதும் நம்மில் தங்கியிருக்கின்ற பரிசுத்த ஆவியின் ஆலயமுமாயிருக்கின்றது. நாம் நமக்கே சொந்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டோம், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டோம். விலையேறப்பெற்ற இஸ்ரவேலே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுவோம். தேவனுக்கு உரியதை, துதிகன மகிமையை நாம் அவருக்கு கொடுத்தால் நமது தேவைகளை அறிந்தவர் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் நமக்கு தருவார். ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை இழந்துவிட்டால் அவனுக்கு என்ன லாபம்? நமது ஆத்துமாவை சகல காவலோடும் காத்துக்கொள்வோம். பாவத்தை கண்டு ஓடுவது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். நமது ஐக்கியம் தேவனோடு. அன்பு ஜனமே, சாத்தானோடு அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமது ஆத்துமாவை பரிசுத்தமாக்கி ஆவியானவரை வாஞ்சித்து தேவனிடம் நாம் கேட்டால், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்கள் என்னிடம் வேண்டிக் கொண்டால் நான் பரிசுத்த ஆவியை அதி நிச்சயமாய் தருவேன் என்றவர் நம்மை தமது ஆவியால் நிரப்புவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தேவனே, உமது அன்பிலிருந்து இவ்வுலக உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நாசமோசம், பட்டயம் எதுவும் எங்களை பிரிக்காது. எங்களை அன்பு செய்கிற உம்மால் நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். நீர் வரும் அந்நாள் வரை எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் காக்க வல்லவர் என்று விசுவாசித்து உம் பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உள்ள விருப்பங்களை, தேவைகளை அறிந்தவரே, எங்களை சகல நன்மைகளால் நிரப்புகிறவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கச் செய்கிறவரே, எங்கள் முன்னேற்றத்திற்கான நங்கூரமே, இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன்.